ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு ஏதாவது நியூ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வாழைக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வாழைக்காய் ஃப்ரை யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வாழைக்காய் ஃப்ரை செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாயை வச்சுட்டு கடாய் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயும் நல்லா காயணும் ஃப்ரெண்ட்ஸ். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையாக வச்சுக்காதீங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு காயிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். எண்ணெயும் சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைக்காய் ஊற்றிக்க இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு நல்லா கலந்து விடுங்க. ரவுண்டாக வெட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெட்டி அதையும் நல்லா எண்ணெயிலே கலந்து விடுங்க. ஒரு ஆஃப் அளவுக்கு வேகணும். நல்லா லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும். அதனால் ஹாஃப் அளவு எண்ணெயிலே வேக வைக்கணும். எண்ணெயிலே அப்படியே பரட்டி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி நல்லா பாதி இது வெந்திருக்கு. இதான் வெந்து வந்துட்டுருக்கு. லோ ஃப்ளேமில் வச்சே வேகட்டும். நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா சிகப்பாக வந்துட்டு பாருங்கள். லைட்டாக கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். பாதி எண்ணெயிலே வந்ததுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நம்ம தேவையான ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட காஷ்மீர் மிளகாய்த்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் நார்மல் குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலே நல்லா தான் இருக்கும் வாழைக்காய் ஃப்ரை. நல்லா நிறைய சேர்த்துக்கு நல்லா கலந்து விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு பார்த்துட்டு சால்ட்டு போட்டுக்கலாம். அதனால் கம்மியாக போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாலே தெரியும். லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு போட்டு அதில் கரெக்ட் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். தனி மிளகாய்த்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட அது இல்லைனாலும் பரவாயில்ல, அது ஆப்ஷனல் தான். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடணும். இப்போ தண்ணி பத்தலைன்னா தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஊற்றாதீங்க, கம்மியாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். நல்லா கலந்து விட்டுட்டு இல்லை தெளித்து விட்டுக்கிட்டால் கூட போதும். நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள். அதிலே தண்ணி ஊற்றி கலந்து விட்டுங்க. வாழைக்காய் சட்டுன்னு வெந்துருங்கிறதுனால நிறைய தண்ணி தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்து விட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்படி நம்ம தேங்காய் பெருஞ்சீரகம் பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் அதில் போட்டு நல்லா கலந்து விடுங்க. வாழைக்காய் வாய்வுங்கிறதுனால பூண்டு சீரகம் அதெல்லாம் போட்டு இடித்து போட்டிருக்கோம். அது வாயு பிரச்சனை இருக்காதுங்கிறதுனால அதையும் நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணி கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். நம்ம பெருஞ்சீரகமும் சேர்த்தா இன்னும் சுவையாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள் நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வருது. சூப்பராக திருப்பி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. இது போல் தான் நீங்களும் வாழைக்காய் ஃப்ரை பண்ணணும். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்ட்டு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இதை நீங்கள் இன்னும் லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா இன்னும் மொறுமொறுப்பாகவும் ஆகும். அது உங்கள் விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ். வாழைக்காய் ஃப்ரையில் நம்ம பூண்டு மிளகு சீரகம் அதெல்லாம் இடித்து போட்டிருக்கிறதுனால இது வயசானவங்க கூட சாப்பிட்லாம். இது வாயு பிரச்சனை இருக்காது. கை கால் வலிக்குங்கிறதுனால பெரியவங்களாம் சாப்பிட மாட்டாங்க. இது எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.